என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 57வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் திரும்பின பக்கமெல்லாம் இடரலுக்கு ஏதுவான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எத்தனை பேர் வலிவி போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனையினால் ஒரு கூட்டம் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது செழிப்பின் உபதேசத்தினால் சில பேர் சிக்கிக்கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்னும் ஒரு கூட்டம் பண ஆசையை தூண்டத்தக்கதாய், அது மாத்திரமல்ல, பண ஆசைக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்னும் ஒரு கூட்டம் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல், எப்படி வாழ்ந்தாலும் சரி உனக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொல்லி ஜனங்களை கேட்டுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? திரும்பின பக்கமெல்லாம் இடர்களுக்கு ஏதுவான காரியங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஜனங்களுக்கு முன்பாக காணப்படுகிற இந்த தடுக்கல்களை, இடரல்களை எடுத்து போடத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தி அப்படி வார்த்தையின்படியே நாம் ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உங்கள் சக நண்பர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடர்களுக்கு ஏதுவான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா? துருபதேசத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்களா? கர்த்தருடைய வார்த்தையை அவளுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பியுங்கள். ஜனங்களுடைய பாதையை செவைப்படுத்த ஆரம்பியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மையப்படுத்தி ஊழியத்தை ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். சீர்கேடுகளை எல்லாம் சீர்படுத்த ஆரம்பிப்போம். இடரல்களை எல்லாம் அகற்றத்தக்கதாய் ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப ஆரம்பிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.